நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி, இன்றைய தலைப்பு செல்வம் பணம் வரும் வழிகளில் 14வது பகுதி, அதாவது செல்வம் வரும், செல்வம் 14, அதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். அதாவது தார ரேகைன்னு சொல்லுவோம். தாரம் திருமணம், தாரம் இல்லறம், எல்லாமே அதாவது தாரம் களத்திரம் இல்லறம் திருமணம், அந்த ரேகை தான் இந்த சுண்டு விரலுக்கு கீழே புதன் மேட்டுக்கு கீழே சைடில் வர்றது அந்த ரேகை. அதன் மூலமா எப்படி வருமானம் வருது, பல கோடி ரூபாய் வருமானம் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அந்த வருமானத்தை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ வருமானம், பணம் வரும் வழிகள், அதை பத்தி பார்க்க போறோம். 14வது வழி செல்வம், 14வது வழி. அதுல தார ரேகை மூலமாக தாரம் களத்திரம் இல்லறம் திருமணம், அந்த ரேகை மூலமாக எப்படியெல்லாம் பணம் வரப்போகிறது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இதுதான் அந்த புதன் வீட்டுக்கு சைட்ல ஓரத்துல இருக்கிறது ஒரு சின்ன இவ்வளவுதான். இல்லறம் என்பது திருமண ரேகை என்பது இதுக்குள்ள வரலாம் திருமண ரேகை. இதுல ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதை அப்புறம் பார்ப்போம். திருமணம் அப்படின்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி வாய்த்தது வள்ளுவருக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு நிறைய காரணம், கதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல விரும்பல. இப்ப ஒருவருக்கு அவருடைய கர்மா படியே மனைவி அமைக்கிறாள். மனைவி களத்திரம் தாரம் என்பது நம்மளுடைய முன்னோர்களின், அதாவது கர்மானா வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நான் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி சொல்றேன். தாரம் அதாவது ஒரு மனைவி அமைவது நம்மளுடைய முன்னோர்களின் வழி வழியாக வந்த இரத்த சொந்தத்தின் செயல்கள் மூலமாகவும் நம்மளுடைய செயல்கள் மூலமாகவும் அமைவதுதான் திருமணம். தாரம் களத்திரம் இல்லறம் எல்லாமே அது நல்லா அமைஞ்சிருச்சுனாவே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சாதாரணமாக தான் இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வெற்றி நல்லா சூப்பரா நல்லா மேல்நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100க்கு 70 பேர் திருமணம் முடிந்த பிறகு, அதாவது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் திருமணம் முடிந்த பிறகுதான் வாழ்க்கை முழுமை அடைகிறதுங்கிறத தெரிஞ்சுங்க. 70% நபர்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த தார ரேகை, இந்த ஒரு ரேகை, இந்த மாதிரி தார ரேகை இருந்து இங்க சுக்கிரமேடு நல்லா இருக்கணும், ஆயில் ரேகை நல்லா அழகா சுக்கிரமேட்டை சுத்தி வரணும், செவ்வாய் மேடு நல்லா இருக்கணும், 2 மேடுமே செவ்வாய் ரேகையும் இருக்கணும். இந்த மாதிரி இருந்து ஒரு களத்திர ரேகை திருமண ரேகை இருந்துச்சுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், நல்ல அழகான அன்பான அமைதியான மனைவி கிடைப்பாள், அதாவது கணவன் கிடைப்பார், வாழ்க்கை சந்தோஷமாக நகரும். இது நம்ம கர்மாவின் அடிப்படையில் தான் வர்றது வாய்ப்பு இருக்கு. இந்த மனைவி அமைவது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கோடிக்கணக்கான வருமானத்தை செல்வத்தை, செல்வத்துலாம் எல்லா செல்வத்தை விட, இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்பாங்க. அந்த சந்தான விருத்தியை தரக்கூடியது திருமண வாழ்க்கை தான். அந்த சந்தானம் தான் நமக்கு நம்மளுடைய இல்லற வாழ்க்கையை வழி வழியா அப்படியே பெருக்கி கொண்டு செல்வதற்கு சந்தான விருத்தி தான் நமக்கு தேவை. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் செல்வம், சந்தான செல்வம். குழந்தை இல்லாம நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த சுக்கிர மேடு நல்லா இருந்து, ஆயில் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை சிறப்பா இருந்து, செவ்வாய் மேடு நல்லா இருந்து, செவ்வாய் ரேகையும் இருந்து, தார ரேகை இருந்து, நல்லபடியா ஒரு ரேகை இருந்துச்சுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மனைவி மூலமாக நல்ல வருமானம் வரும். குழந்தைகள்னு பார்க்க போனா அந்த சந்திர மேட்டுக்கு சைட்ல எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது நம்ம வச்சுக்கிற பொறுத்து இருக்கு. இப்போ இப்படி இல்லை சார், இப்படி இல்லாம இதே மாதிரி இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி சேர்ந்த மாதிரி 2 ரேகை இருக்கு சார்.
இப்ப வருமானத்தை கொஞ்சம் லாஸ்ட்ல பார்த்துப்போம். இப்போ முதல்ல இந்த தார ரேகையை பத்தி பார்த்துப்போம். இப்படி 2 ரேகை இருக்கு. 2 ரேகை இருந்து சுக்கிரமேடு நல்லா இருந்து, இந்த ஆயில் ரேகை நல்லா இருந்து, செவ்வாய் மேடு நல்லா இருந்து, செவ்வாய் ரேகை இருந்தால் 2 வாழ்க்கை தாரம், அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பாக 2 தாரம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருக்கிறது ரேர் அமைப்பு. எல்லாருக்கும் 2 தாரம் அமைவது இல்லை. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி 2 ரேகை இருக்கும், 2, 3, 4 கூட இருக்கும். உடனே அதை 4 தாரம்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? இது எப்படி எடுத்துக்கணும்னா, கணவனுக்கு நிகரான அன்பு பாசம் 4 பேர் மேல் பகிரப்பட்டுள்ளது. எப்படி எடுத்துக்கணும்? இப்ப ஒரு அக்கா, ஒரு கூட பிறந்த அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா, இவங்க மேல கணவனுக்கு நிகரான அன்பு பாசம் பகிரப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரேகை வந்துடும். இந்த மாதிரி இருந்து கை அமைப்பு நல்லா இருந்து இந்த மாதிரி 4 ரேகை இருந்தால் 4 பேரோடு உங்களுடைய காதல் அன்பு பகிரப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இத நல்ல ஒரு திறமையான கைரேகை நிபுணர் ஒரு கையை பார்த்தவுடன் இவருக்கு 2 தாரமா 1 தாரமா எக்கச்சக்கமான தொடர்பு இருக்கா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள சொல்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம போக போக கத்துக்கலாம். இப்ப இந்த தார ரேகை இங்க ஒண்ணு இருக்கு சார். இது காதல் திருமணமா அரேஞ்ச் பண்ண திருமணமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போய் இந்த விதி ரேகையோட கலந்துருது. இன்னொரு விதி ரேகை இப்படி போகுது. இந்த சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போய் அந்த விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. இல்ல தனியாவே ஒரு விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து போகுது அப்படின்னா, அவர்கள் வீட்டை எதிர்த்துக்கிட்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஜாதி விட்டு மதம் விட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு சான்சஸ் 90% இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கல்யாணம் அவங்களுடைய வீட்டை எதிர்த்து போராடி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தார ரேகை நேரா நீண்டு சூரிய ரேகை வரைக்கும் போகுது, சூரிய மேட்டு வரைக்கும் போகுது சார். இந்த தார ரேகை நீண்டு சூரிய மேட்டு வரைக்கும் போயிடுச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணை நன்றாக படித்து நல்ல கலைகளில் தேர்ச்சி பெற்று நல்ல உயர்ந்த இடத்தில், அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணை உயர்ந்தவராக இருப்பார். அவர் மூலமாக கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம தலைப்பே வருமானம், இந்த தார ரேகை மூலமாக வருமானம் எப்படி வருங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த சூரிய மேட்டுக்கு இந்த தார ரேகை போயிடுச்சுன்னா தாரம் மூலமாக உங்களுக்கு கோடிக்கணக்கான வருமானம், புகழ்பெற்றவராக இருப்பார். அவர் மூலமாக வருமானம் நிறைய வாழ்க்கையில செட்டில் ஆயிருவீங்க. இன்னொன்னு, சுக்கிரமேட்ல இருந்து இப்படி சூரிய ரேகை ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும், எல்லாமே நடக்காது. சுக்கிரமேட்ல இருந்து இப்படி சூரிய ரேகைக்கு, சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுங்க, மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக மிகப்பெரிய சொத்து, வருமானம், வரதட்சணை இந்த மாதிரி வாழ்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. 3 ஐட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா மனைவி இல்ல கணவன் மூலமாக பெரும் தொகை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க மூலமா நல்ல வருமானம் வரும், அவங்க தான் வாழ்க்கையை டிசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு இந்த தார ரேகை போயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவுல, அதாவது உயர்ந்த இடத்தில் சம்பந்தம், உயர்ந்த இடத்தில் தாரம் அமையும். அதன் மூலமாக வாழ்க்கையில் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு பல கோடி ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சுக்கிரமேட்ல இருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மனைவியோ கணவன் மூலமாக பல கோடி வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்ணாக இருந்தால் வரதட்சணை, ஆண் கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணை அவங்க வீட்டுல இருந்து வரதட்சணை மூலமா வீடு, சொத்து, சுகம், கார், பங்களா எல்லாம் நிறைய அதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம திருமணத்தை பார்க்கணும்னா இந்த தார ரேகை எந்த வயசுல ஆரம்பிச்சிருக்கு, இதுல இருந்து இது 70 வயசா கணக்கு பண்ணணும். அதாவது இந்த சுண்டு விரலுக்கு இருக்கிற கோடும் இந்த இருதய ரேகையும் வச்சு இதுக்கு இடையில வர்றத 70 வயசா கணக்கு பண்ணி எந்த வயதில் இது வருகிறதோ அந்த வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. இப்ப நான் சொல்லிட்டேன் எப்படி வருமானம் வரும். 3 வழிகளில் மிக பெரும் வருமானம், கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம சொல்லிட்ட சார், வருமானத்தை பார்த்துட்டோம். இப்ப ஒரு கணவனும் ஒரு மனைவியும் மனம் ஒத்து
இல்லறம் நடத்துவது எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு சில பேருக்கு தானாகவே அமைந்துவிடும். இல்லறம் களத்திரம், இல்லறம், திருமணம் வாழ்க்கை. கணவன் சொன்னா மனைவி கேட்டுப்பாங்க, மனைவி சொன்னா கணவன் கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இணையான ஒரு துணை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அந்த துணை கிடைத்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிவிடும். அந்த உங்களுடைய பேச்சை கேட்டு மனதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு இல்லற துணை கிடைத்தா வாழ்க்கையில எல்லா செல்வமும் தானாக வந்துவிடும். எப்படி வந்துடும்? அது எப்படி சார் தானா வரும்? வரவே வராது. நம்மளுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல செயல்களை உற்சாகமாக செய்வார்கள். நல்ல குழந்தைகள், புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கும். நம்ம உற்சாகமா செயல்படும் போது வாழ்க்கையில் சிறந்த செல்வங்களை சேர்த்து வாழ்வில் சிறந்த நிலையை அடைய முடியும். நாம தான் செய்யணும். செயலாக்குவது நாம தான். எந்த யோகம் இருந்தாலும், எந்த ரேகை எப்படி இருந்தாலும் ஒன்று முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா நாம தான் சம்பாதிக்கணும். இவ்வளவுதான் வாழ்க்கை வழி, இவ்வளவுதான் தத்துவ மொழிய. வேற அதுவா நம்ம கையில சங்கு இருக்குது, சக்கரம் இருக்கு, ரேகை இருக்கு. ஒரு சில பேருக்கு நான் கையில பார்த்துருக்கேன், எல்லாமே கையில கரெக்டா இருக்கும். சார் சும்மா நான் ஒரு வேலைக்கு போறேன் சார், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டு இருக்கேன் சார். அதுதான் நடக்கும். நம்ம முயற்சி செய்தால் நம்ம கையை பார்க்குறோம், இதை ஜாதகத்தை பார்க்குறோம், நல்ல கிரக சேர்க்கை இருக்கு, நல்ல கையில நல்ல ரேகைகள் அமைப்பு இருக்கு. சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பிக்கிறதோ, இல்லை ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளைகள் எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் நீங்கள் முயற்சி செய்தால் உலக அளவில் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க தான் முயற்சி பண்ணணும். நீங்க முயற்சி பண்ணலன்னா என்ன நடக்கும்? நடக்கும், அதுவா நடக்கும். என்ன நடக்கும்? நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வண்டி வாகனத்தோட சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. மனசு சந்தோஷமா இருக்கும். முயற்சி செய்தால் உலக அளவில் அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகத்துல இப்ப நம்ம ஒரு சூரிய ரேகை வருது சார், ஒருத்தருக்கு 35 வயசுல சூரிய ரேகை வருது. முயற்சி செஞ்சோம்னா வாழ்க்கையில உலகம் போற்றும் உத்தமராக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. முயற்சி செஞ்சானா எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி இயற்கையிலேயே ஒற்றுமை இல்லைன்னு வச்சுங்க. ஒரு மனைவியோ ஒரு கணவனோ சொன்ன பேச்ச கேட்கறது இல்லை. ஒருவர் நினைத்தால் அந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற முடியும். நம்ம தான் மாத்திக்கணும். அவர் சொன்ன விஷயத்திலேயே அவர் சொல்றதை நீங்க கேளுங்க, இல்ல அந்த அம்மா சொல்றதை நீங்க கேளுங்க. யாராவது ஒருவர் கரெக்டா இருந்தா அந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற முடியும். ஒருத்தர் கேட்கலன்னா இன்னொருத்தர் சரி நீ என்ன சொல்லு, நான் செஞ்சிடறேன், அம்மா நீ என்னம்மா சொல்ற, நீ செஞ்சாடம்மா, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. சந்தோஷமாக வாழ்க்கை நகர்வதற்கு இதுதான் வழிய. வேற எதுவும் மேஜிக்கெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு அடுத்த திருமணத்துக்கு போனோம்னா அதுல எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகாத நிலையும் இருக்கு. அப்ப அந்த திருமணம் ஆகாத நிலையை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப இந்த தாரலையில இப்படி இருக்கு சார், இப்படி மேல வளைஞ்சு இப்படி போயிடுச்சுன்னா திருமணம் நடக்காது. திருமணத்துல அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. இந்த தார ரேகை இப்படி கீழே வளைஞ்சு இந்த இறுதி ரேகை தொடுதுன்னா வாழ்க்கை துணை நோயினால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை நோயினால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகையை வச்சு நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துல இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். மற்ற காணொலியில நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த வாழ்க்கை துணையை ஒன்று அதுவாகவே நல்லா அமைஞ்சிடும். அதன் மூலமா நல்ல சந்தோஷமா இருக்கும்போது நல்ல ஒரு சந்தான விருத்தி உண்டாகும். அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள் வரும்போது, நல்ல நேரம் வரும்போது மனம் நல்ல சந்தோஷமா இருக்கும். அதன் மூலமா வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. அது பல கோடி ரூபாய்க்கு, அதற்கு மேல் பல கோடிக்கு மேல் அந்த ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கோம். எதுக்கு? நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான். அதே மாதிரி நம்ம மனம் இல்லறம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்ல மனம் சந்தோஷமா இருக்கும். நல்ல ஒரு குழந்தை சந்தான விருத்தி நல்லா இருக்கும். வாழ்க்கையில சிறப்பான ஒரு நல்ல ஒரு வருமானத்தை விட அதிகமான மனோ திருப்தி இருக்கும் வாழ்க்கையில. அந்த மனோ திருப்தியை நாம ஒரு சில நேரம் அதுவே கிடைக்கும். இல்லைன்னா நாம உற்பத்தி பண்ணணும். எப்படி உற்பத்தி பண்ணணும்? ஒருத்தவங்க சொல்றதை கேட்கணும்னா இன்னொருத்தங்க அதை கேட்டுக்கிட்டோம்னா போதும். வேற ஒன்றுமே இல்லை. இல்லறத்தை அமைப்பது நம்ம கையில தான் இருக்கு. ஒருத்தர் சரியா இல்லை அப்படின்னா சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்டுக்கிறேன், ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.